வணக்கம் நண்பர்களே. இதை 100 போர்ட்ரேட் முடிக்கிறோம் 20K அடிக்கிறோங்கிற இந்த சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதில் செகண்ட் போர்ட்ரேட் நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அந்த போர்ட்ரேட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா, இந்த போர்ட்ரேட் நான் எதுக்கு சூஸ் பண்ணேன் அண்ட் இந்த போர்ட்ரேட்டோட ஒரு மீனிங் என்ன அதை பற்றியும், அண்ட் இதில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் அண்டு இதில் நான் எனக்கு இதோட டிராயிங் ப்ராசஸ் அண்டு இதில் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்த பார்ட்ஸ் அண்டு இதில் நான் லேர்ன் பண்ணது, இதிலிருந்து நான் என்ன இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது, இதில் நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்னென்ன அண்டு இதோட இந்த மெட்டீரியல்ஸோட ரிவ்யூஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் இப்போ தான் நீங்கள் என்னை பார்க்குறீங்கன்னா, ஐம் சித்திக், செல்ஃப் தாட் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட். ஓகேவா? நான் தான். ஓகே, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்காக இந்த போர்ட்ரேட் பர்டிகுலர் ரெஃபரன்ஸ் நான் இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் அதை பற்றி பார்த்துடலாம். இந்த போர்ட்ரேட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. இந்த போர்ட்ரேட் நான் ட்ரா பண்ணணுங்கிறப்ப நிறையா போர்ட்ரேட் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன். நிறையா ஆர்டிஸ்டோட பேஜில் வந்து இந்த ஸ்பைடர்மேன் ஆர்ட் ஒர்க், இந்த பிராண்ட் நியூ டேவோட போஸ்டர்ஸ் நான் பார்த்தேன். எல்லாமே வந்து இந்த போர்ட்ரேட்டை தவிர மிச்சம் எல்லாமே வரைஞ்சிருந்தாங்க. அதனாலேயே இந்த போர்ட்ரேட்டை வந்து காம்ப்ளிகேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு இந்த போர்ட்ரேட் நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான், வேற எந்த பெரிய ரீசனும் கிடையாது. ஆனால் இந்த போர்ட்ரேட்டில் எனக்கு தெரிஞ்ச மீனிங் என்னென்னா, ஒரு யார் ஹீரோங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. ஒருவேளை அந்த பீட்டர் பார்க்கர் ஹீரோவா இல்லை அந்த ஸ்பைடர்மேன் ஹீரோவா? என்ன கேட்டால் ஸ்பைடர்மேனை விட பீட்டர் பார்க்கர் தான் ஹீரோன்னு நான் நினைக்கிறேன். மக்களுக்கு வந்து தெரிஞ்ச ஸ்பைடர்மேன் மட்டும்தான், பீட்டர் பார்க்கர் தெரியாது. அதனால தெரியாத ஒருத்தரை பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் தெரிஞ்சவங்களை வந்து கலர்லேயும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதனால இந்த போர்ட்ரேட்டோட கான்செப்ட் இதுதான். இதை வச்சு தான் இந்த போர்ட்ரேட் மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்ட்ரேட்டுக்கு நான் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் என்ன? சார்கோல் பென்சில்ஸ் மட்டும்தான். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த பேக்ரவுண்டுக்கு வந்து சார்கோல் பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிராஃபைட் நான் தொடவே இல்லை. கிராஃபைட் நான் யூஸ் பண்ணதுன்னு பார்த்தா அவுட்லைனு, கிரிட் லைனு, அவுட்லைனு அண்டு டார்க் லைன்ஸு, அதுக்கு மட்டும்தான் இந்த போர்ட்ரேட்டில் வந்து கிராஃபைட் பென்சில்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் சார்கோல் பென்சில் தான். ஹார்டு, சாஃப்ட்டு, மீடியம், இதை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஃபுல் போர்ட்ரேட்டை நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு கலர் பென்சில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டோம்ஸ் கலர் பென்சில்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இதை வச்சு மட்டுமே இந்த போர்ட்ரேட் நான் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டேன். இதில் எனக்கு சேலஞ்சிங்காக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபரன்ஸே சேலஞ்சாக தான் இருந்துச்சு. எனக்கு ரெஃபரன்ஸ் வந்து அவுட்லைனாக கொண்டு வரதே எனக்கு பெரிய சேலஞ்சாக தான் இருந்துச்சு. ஏன்னா ரெஃபரன்ஸ் இமேஜ் வந்து ரொம்ப பிளர்ரியாகவும் ரொம்ப மிஸ்அலைன்மெண்ட்டாகவும் இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஹெச்டியும் பண்ணி பார்த்துட்டேன். அது எனக்கு ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபையாக இல்லை. அது வந்து ஒரிஜினல் ரெஃபரன்ஸுக்கும் இந்த ரீஎன்ஹான்ஸ்மெண்ட் பண்ண ரெஃபரன்ஸுக்கும் உண்டான கேப் வந்து எனக்கு ஒரு சரியாக கனெக்ட் ஆகலை. அதனால பரவாயில்லன்னு சொல்லி போட்டு ஒரிஜினல் ரெஃபரன்ஸ் இருக்கிற அந்த இமேஜையே முடிஞ்ச அளவுக்கு ஃபில்டர் பண்ணி கண்ணு வலி எடுத்துகிற அளவுக்கு இந்த ரெஃபரன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி அவுட்லைனாக கொண்டு வந்து முடிச்சிட்டேன். ஆனால் இந்த ரெஃபரன்ஸை நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு ஹோப் வந்துச்சு, நம்மளாலேயும் ஒரு நல்ல ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனாலே இந்த ஒர்க்கை நான் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த அடுத்த சேலஞ்ச் என்னென்னா, எனக்கு கலர் பண்ணுறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. கிராஃபைட் ஒரு சார்கோல் ஒன்று அண்டு கலர் பென்சில்ஸு. சார்கோல் இந்த பேப்பருக்கு நான் இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த ஆர்ட் ஒர்க்குக்கு நான் யூஸ் பண்ண பேப்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் பிரஸ்டோவோட 200 GSM மீடியம் சர்ஃபேஸ் பேப்பர். இதை பற்றி நான் உங்களுக்கு அப்கமிங் இந்த போர்ஷன்லேயே நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த சார்கோல் சேலஞ்சுக்கு வந்துடலாம். எனக்கு இந்த டிராயிங்கில் வந்து எனக்கு சேலஞ்சான போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த கலர் மேனேஜ்மெண்ட்டு அண்டு இந்த ஸ்மட்ஜ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் பண்ண எஃபோர்ட்டு அது ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. இந்த ஆர்ட் ஒர்க் பண்ணும்போது இந்த ஆர்ட் ஒர்க்கில் எனக்கு பிடிச்ச பார்ட்டு, கிராஃபைட் சார்கோலில் யூஸ் பண்ணாலுமே எனக்கு கலர் பென்சிலில் ஷேட் கொடுக்குறம்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டு அது மட்டும்தான். அண்ட் இதில் வந்து அந்த சிகப்பு கலரும் அந்த பிளாக் எனக்கு அந்த மெரூன் கலர் மாதிரி வரணுங்கிறதுக்காக நான் பண்ண இது, அது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு. எனக்கு கலரிங் பண்ணுறது பிடிக்கும்.
ஸோ அதனால் இந்த ஆர்ட் ஒர்க் வந்து நான் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டோட பண்ணேன். அண்ட் இதில் நான் கற்றுக்கிட்டது, இந்த ஆர்ட் ஒர்க்கில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி சொன்ன அதே முன்னாடி ராக்கெட் அந்த போர்ட்ரேட்டுக்கு சொன்ன அதே இதுதான் 200 GSM மீடியம் பேப்பர் கலர் பென்சிலுக்கு யூஸே ஆகாது. சரியா, நான் இதோட ஒரு 20 ஆர்ட் ஒர்க் கிட்ட பண்ணிட்டேன் இந்த பேப்பர்லேயே. எல்லாமே வந்து எனக்கு கிராஃபைட்டுக்கு இந்த பேப்பரை தவிர வேறு எதுவுமே நல்லா இல்லை. ஓகேவா, அதே நீங்கள் கலருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் மாதிரி ஒர்ஸ்ட் பேப்பர் நான் பார்க்கவே இல்லை. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. நார்மல் பிகினர்ஸுக்கு யூஸ் ஆகும். இன்டர்மீடியட் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பேப்பர் செட் ஆகாது. அதனால இந்த பேப்பர் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் பிகினர்ஸ். இது இன்டர்மீடியட்ஸுக்கு, பிகினர்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அண்ட் இந்த பேப்பரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இது கிடையாது. ஜஸ்ட் அந்த பேப்பர் டூத் இருக்கும், அந்த டூத்தோட கேப் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸ்மச் பண்ணுறதுக்கு அண்டு நம்ம இப்போ இந்த ஷேட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழிச்சு பார்த்தோம்னா அந்த இதில் வந்து பேட்சாக உருவாகுது. எனக்கே அது எப்படி உருவாகுது எனக்கே தெரியல. அது திடீர்னு பார்த்து எனக்கு ஷாக் ஆகிட்டேன். முன்னாடி அந்த கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கிறோம் இப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இதில் நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இன்னும் என்னென்ன இதில் இம்ப்ரூவ் நான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலர் கிரேடிங்கில் நான் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கப்புறம் நான் வந்து பெயிண்டிங் யூஸ் பண்ணலான் இருக்கேன். அக்ரிலிக் அண்ட் ஆயில் பேஸ்டல் பெயிண்டிங் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஆனால் இந்த பேப்பரில் வந்து பெயிண்டிங் சூப்பராக பண்ண முடியும். பெயிண்டிங் பண்ணி அதில் வார்னிஷ் பண்ணுறது, அதில் வந்து நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. இந்த பேப்பர் வந்து பெயிண்டிங் யூஸ் ஆகுது பிகினர்ஸுக்கு இந்த பேப்பர் நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, கிராஃபைட் பென்சில்ஸு அண்டு சார்கோலு, நெக்ஸ்ட்டு பெயிண்டிங்க்கு இந்த பேப்பர் சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் நார்மலாக அதிகமாக தண்ணி இது பண்ணாமல் பிகினராக இருக்கிறவங்களுக்கு இந்த பேப்பர் ஓகே. இதே இன்டர்மீடியேட்டு அந்த இப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கன்னா இந்த பேப்பர் உங்களுக்கு யூஸ் ஆகாதுன்னு உங்களுக்கே தெரியும். ஓகேவா, இந்த வீடியோ இதோட எண்டாக போகுது. அண்ட் இதில் வந்து இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆர்ட் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுங்க. ஓகேவா, அது எவ்வளோ கஷ்டமான போர்ட்ரேட்டாகவே இருந்தாலும் அதை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க்கு போங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஒர்க் பண்ண கமிஷன் ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னா அதில் வேணால் நீங்கள் கமிஷன் ஒர்க்ஸ் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம். ஏன்னா கமிஷன் போர்ட்ரேட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். ஓகேவா, அதனால நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும். அதை முடிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து தான் உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் பாதியோடு பண்ணிவிட்டு அடுத்த ஆர்ட் ஒர்க்குக்கு போயிட்டீங்க கஷ்டமாக இருக்குன்னா உங்களால் இம்ப்ரூவ் பண்ணவே முடியாது எப்பயுமே. நான் அந்த மாதிரி பண்ணதில்லை, அதனால தான் எனக்கு இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் அண்டு நீங்களாக சுயமாக கற்றுக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். என்ன தான் நீங்கள் ஒரு டீச்சர்ஸ் அண்டு கோர்ஸ் எடுத்தாலும் உங்களோட ஃபுல் இம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் அந்த ஒர்க்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா, எதாக இருந்தாலும் இன்றைக்கே பண்ணுங்கள், இப்போவே பண்ணுங்கள். நாளைக்கு அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணுறதுனால அது பண்ண முடியாது உங்களால். உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அதை இப்போவே பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டைம் போயிருச்சுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண வேணாம். நான் அந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கிறேன். அதனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இது. ஓகேவா, பிடிச்சதே பண்ணுங்கள், நல்லதாக பண்ணுங்கள், நல்லதே நடக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோட எண்டிங் வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் சந்திக்கலாம். பை, டாட்டா.